2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றது? பயப்படாமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யார் சொல்றாங்க? இந்த நாளிலே இந்த வார்த்தை நான் சொல்ல, யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. எந்த ஒரு காரியத்தை உனக்கு நேர்ந்தாலும் சரி, அவர் சொல்ற வார்த்தை சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். அப்படின்னா என்னன்றா, நான் உனக்கு முன்பதாக போய் சொல்லுங்க அப்போ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உனக்கு முன்பதாக போற. அப்படின்னால எதுவும் உன்னை சேதப்படுத்தணும். முதல்ல யாரை சேதப்படுத்தணுமா? அவரை சேதப்படுத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல முன்பகுதி 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 4 திசையில் இருந்தும் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. யார் வந்தாங்க? அம்மோன் புத்திரர் வந்தாங்க, மோவாப் புத்திரர் வந்தாங்க. அப்படியே இருந்தாங்க. அப்படியே சொல்லுங்க, வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவங்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் எல்லாம் 4 பக்கத்திலேயும் யோசபாவுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. இந்த பக்கமும் போக முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. 4 திசையில என்ன பண்ணலாம்? நெருக்கடி. ஒரு பக்கமா பிரச்சனை வந்ததுன்னா நம்ம மேற்கொள்ளலாம். பின்பக்கம் வருது, என்ன பண்றது? இந்த பக்கம் வருது பிரச்சனை, என்ன பண்றது? இந்த பக்கம் வருது பிரச்சனை, என்ன பண்றது? இந்த பக்கம் வருது பிரச்சனை. ஒரு மனுஷனால என்னத்த பண்ண முடியும்? சொல்லுங்க. 4 திசையிலும் பிரச்சனை. இதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வழி இருக்கான்னு சொன்னா இல்ல. நெஞ்சின பாரம், நான் எங்கே போவேன் என்று அவன் கலங்கிற நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் செய்த காரியம் 20ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. என்ன சொல்றாங்க? யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. 4 திசையிலும் பிரச்சனை வந்துச்சு. நான் என்ன செய்யறது எனக்கே ஒண்ணும் புரியல. இப்போ நான் யாரை பார்க்கறப்பா? கர்த்தரை உண்மை நோக்கி பார்க்கிறேன். பக்தர் யார் ஒரு பாடலை பாடலாம். 4 திசையும் அலைந்தே திரிந்து ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. 4 திசையில் உன்னதமானவர் மறைவில் வந்து, உன்னதமானவர் மறைவில் வந்து நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். 4 திசையிலும் பிரச்சனை தீர்வு காணும் சொன்னா 4 திசையில அடைஞ்சி பிரச்சனைக்கு ஆறுதல் தேட நான் எத்தனைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாய் பலவிதமான சூழ்நிலைக்குள்ள பிரச்சனை வந்தது. அவன் யாருடைய உதவி தேடினானா? யோசபாத்துடைய உதவி தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தேவ மனுஷனும் 4 திசையிலிருந்து பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, அந்த ஆகாப் ராஜாவை தேடி போல யாரை தேடினானா? கர்த்தரை தேடினான். எனக்கு ஒத்தாசை வரும்பலுக்கு நேராய் என் கண்களை ஏறப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வர சொல்லி அவரை நோக்கி பார்த்தான். அவரை நோக்கி பார்த்த உடனே என்ன நடந்தது? 14-15 வாசிங்க.
என்ன இருந்தா ஒத்தாசுவன் பருவத்துக்கு நேராய் எல்லா ஜனங்களும் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தேவ பர்வதமே இறங்கி வந்துதான். தேவ பர்வதமே இறங்கி வந்துதான். எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீங்க, எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, 4 திசையில் நெருக்கப்பட்ட வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற ஆண்டவரே சொல்லி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கும் போது என்ன வருமா? அவருடைய ஒத்தாசையான பர்வதமாக இந்த வல்லமையான உடற்குள்ளாக இறங்கி வந்தார். கீழே சொல்லப்படுறது சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாக யோசேப்பை கேளுங்கள். அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சேனைகளின் கர்த்தர் அவர் வல்லமையாக விட்டு சிறக்கிற தெய்வம். நோக்கி பார்க்கும் போது அந்த வல்லமை உன்னை பலப்படுத்தும். நீ அவரை நோக்கி பார்க்கும் போது அந்த உன்னத வல்லமை உனக்குள்ளே வந்து உன்னை தைரியப்படுத்தும். அவரை நோக்கி பார்க்கும் போது அந்த உன்னத உன்னை என்ன பண்ணுவான்? வாழ வழிகாட்டும் என்று சொல்லப்படுது. அப்போது நீ பாடுவார், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் நீதிரப்படுவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் முகத்தை நோக்கி பார்க்கும்போது உனக்காக ஒரு சேனையானது இறங்கி வந்து உன்னை பலப்படுத்தி உனக்குள் வந்தால், அந்த பலப்படுத்துற ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால் விசுவாசத்தோடு இப்ப சொல்லுங்க, பெருங்காற்று வரட்டும், என்ன புயல் வரட்டும், எது வந்தாலும் சரி, அதை உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது சொல்லுவீங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 லிருந்து 10 வரைக்கும் வாசிங்க. ஒதுங்கி போவதில்லை, அணைவதும் இல்லை, இல்லை, கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் சரீரத்திலே மரணத்தை, அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையை எப்போதும் என் சரீரத்தில் இருக்க அப்படின்னாலே எந்த பக்கம் நெருக்க வந்தாலும் அந்த நெருக்கத்தை என்ன பண்ணுவேன்? நான் என் காலால் சிக்ஸர் அடிப்பேன். என்ன அடிப்பேன்? சிக்ஸர் அடிப்பேன். பாடல் தாண்டி ஓடி விடுமா பிரச்சனை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாலை தாண்டி சும்மா சிங்கிள் பால் அடிக்க போறதில்ல, டபுள் பால் அடிக்க போறதில்ல, இல்ல 4 என்னது 4 அடிக்க போறதில்ல, என்ன போறேன்? சிக்ஸர் அடிக்க போறேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சிக்ஸர் அடிப்பீங்க, நீங்க சிக்ஸர் அடிப்பீங்க. பக்கத்துல யாராவது சிக்ஸர் அடிக்கிறேன்னு சொல்றாங்க. சிக்ஸர் இல்ல, சிக்ஸர். உனக்கு எதிரா எந்த காரியம் வந்தாலும் சரியோ, கோல் கீப்பர் யாரு இருப்ப? கர்த்தர் இருப்பார், கர்த்தர் இருப்பார். எந்த கோலும் உனக்கு சேர வராதபடிக்கு அவர் பார்த்துக் கொள்வார். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னும் இருக்கிறவருக்கு நீ என்ன பண்ணுவ? அடிக்க போற சிக்ஸரு. ஏன் உனக்குள்ள யார் இருக்காங்க? சர்வ வல்லவர். எந்த வல்லவர்? சர்வ வல்ல சாதன வல்லவர். அவர் உயிர் தெழுந்த வல்லமையை சுமந்து திரிகிறபடினாலே நான் தோற்று போவதும் அல்ல, நான் மடிந்து போவதும் இல்ல, நான் விழுந்து போவதும் இல்ல. என் மீட்பருடைய வல்லமை யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்கிறதுனாலே நான் சிக்ஸர் அடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வல்லமை சுமக்கிறபடினாலே மலை போல பிரச்சனை எனக்கு நேரிட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அவன் கையில கொடுக்க போறாராம். என்ன சொல்ல போறாராம்? நீ அவைகளை தவிடு பொடி ஆக்குவார். எதை தவிடு பொடி ஆக்குவார்?
எனக்கு வர்ற பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட போறதுல அதை என்ன பண்ண தவிடுபடி ஆக்குவேன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டார். ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள இருக்கிறதுனால நான் அடிப்பேன். சிக்ஸர் அடிச்சது மாத்திரம் இல்ல, அடிச்சு மோதி திரும்பி வந்தாலும் என்ன பண்ண தவிடுபடி ஆக்குவேன். எடுத்து வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா 41 14-16 வரைக்கும். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. பயப்படாதே. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாருக்காக இப்ப? யாருக்காக துணை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு துணையாளர். கர்த்தர் உனக்கு துணையாளர். நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த மனுஷனாலும் சரி, எந்த மனுஷனும் சரி, யார் உனக்கு எதிரியா செயல்பட நினைச்சாலோ ஒன்று வாய்க்காத போக கர்த்தர் கிருபை அப்படி அவர் வல்லமை உனக்குள்ள இருக்கிறார். நீ பயப்படாத. இயேசு உனக்கு என்ன பண்றாரு? துணையாளராய் கூட இருக்கிறார். அப்புறம் வாசிங்க. என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள என்ன பார்க்கிறா? இயந்திரமாய் மாற்றப் போகிறார். என்ன பண்ண போறப்ப வாசிங்க. அப்படி என்ன பண்ணலாம்? தவிடு பொடிய ஆக்கக்கூடிய பிரச்சனை கண்டு என்ன பண்ண வரீங்க? சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைங்க உன்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை இயேசுவின் நாமத்துல தவிடு பொடியாக்குறேன்னு சொல்லும் போது அது அவ்வளவாகவே தவிடு பொடியாக செயல்படும். இது ஆனந்திருக்கேன். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. புதிய கூர்மையான கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை இடித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார் என்ற பக்தன் பாடுகிறார். அப்படியாப்பட்ட ஒரு வல்லமை உனக்குள்ளாய் கர்த்தர் வருவார். பயப்படுறீங்க. ஒரு வழியில சத்துரு வந்தா உனக்குள்ள இருக்கிற ஆவியாளர் ஒண்ணு என்ன பண்ண பலப்படுத்தி நீ எத்தனை வழியா ஓட பண்ணுவையா? சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒரு வழியா வந்தாங்கன்னா எத்தனை வழியா புறப்பட்டு விடுவாங்க? 7 வழியா புறப்பட்டு விடுவாங்க. ஒரு வழியா உன்னை அழிக்கிற திட்டப்பட்டு வராங்க பாத்தீங்களா? அந்த ஒரு வழியா மனுஷனை திக்கு முக்கால செய்ய ஆண்டவரை வழி வழி சொல்றான். அதான் அர்த்தம். அவன் 7 வழி எந்த பக்கம் போறதுன்னு தெரியாதான். உனக்கு அழிக்கிற நினைக்க வரவன் நீ ஆண்டவத்துல பலப்படும் போது என்ன பண்ண 7 வழியா புறப்பட்டு போக கர்த்தர் என்ன பண்ணா கிருபை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நல்லா கைவிட்டு சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. நாம் ஜெயிப்போம். ஜெயித்து தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுவோம்? மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.